அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். மார்னிங் கோலம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே செடிகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் டைம் இருந்தால். இல்லைன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் ஊற்றுறது. சண்டே சமைச்சதையும் மண்டே பிள்ளைங்களுக்கு நான் என்ன லஞ்சு ஸ்நாக்ஸ் பண்ணுன்றதும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே பார்த்திங்கன்னா சிம்பிளாக இறால் தான் நான் வாங்கியிருந்தேன். வேறு எதுவும் வாங்கலை. பசங்களுக்கு கொஞ்சம் இருமலாக இருக்குது, அதனால் இறா கொஞ்சம் ஹீட் தானே, அதை வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நண்டு வாங்கி செய்யலாம் கோல்டுக்கான, நண்டு சுத்தமாக கிடைக்கல அப்படின்றாங்க மீன்காரக்கு. அதனால் இறால் மட்டும் வாங்கி நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணியும் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டேன். நல்லா எல்லா செடிகளிலுமே பூக்கள் நல்லா நிறையவே பூத்துட்ருக்குது. ஏன்னா பனி இன்னுமே குறையில. காலையில் 7 மணி வரைக்குமே பனி நல்லா அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா குளிர் இன்னும் குறையாம தான் இருக்குது. வெயில் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. சண்டே இறால் குழம்போட அன்னைய லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. மண்டே ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரசம் தான். ஏன்னா சண்டே எப்போவுமே மீன் இல்லை இறால் இல்லை சிக்கன் எது நான்வெஜ் பண்ணாலுமே மண்டே கண்டிப்பாக ரசம் மட்டும். இப்போ வேறு எதுவும் நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் நமக்கு. அதனால் டெய்லியுமே ஹெவியாக இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் மண்டே ரசம், மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதனால் அது நான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி ஏன்னா கொத்தரங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகுது கொத்தரங்காய் செஞ்சுமே. ஒரு உருளைக்கிழங்கும் கொடுக்கக்கூடாது, எல்லா காய்கறியுமே மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும். கண்டிப்பாக லஞ்சில் டெஸ்ட் பண்ணுறாங்க பசங்களுக்கு என்ன பொரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொரியல் இல்லாமல் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சொன்னால் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொன்னால் பயந்துட்டு கேட்குறாங்க, பயந்துட்டு சாப்பிட்றாங்க. எதுவுமே பேலன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. பாப்பாவோட கிளாஸ் மேம் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. அவங்க சாப்பிட்றத மைனூட்டாக என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க, டிஃபன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் காய் நம்ம எப்படியாவது வச்சிட்டோன்னா மேம் சாப்பிட வச்சிடுறாங்கன்றதுனால இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தரங்காய் தான் செஞ்சேன். குருணை தான் உப்புமா செய்ய போகிறேன். எடுத்துகிட்டு பேலன்ஸ் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுட்டேன். டிஃபனுக்கு குருணை உப்புமாவும் தேங்காய் சட்னியும். மாவு இல்லை, காலியாகிடுச்சு. மாவு தீர்ந்த உடனே அரைக்க மாட்டேன். திரும்ப ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு அந்த மல்டிகிரெயின்ஸ் கோதுமையோட சேர்ந்து அரைச்சிருக்கல அது தோசை ஊற்றி கொடுப்பேன். உப்புமா அந்த மாதிரிலாம் செய்கிறது. ரெகுலராக இட்லி தோசை கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா டிஃபனை தான் நம்ம வீட்டில் பாருங்கள். நான் அவரைக்காய் சின்னதாக விதை போட்டதுலேருந்து நான் வீடியோ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ சூப்பராக காய் வச்சுருக்கு பாருங்கள். அருமையாக பிஞ்சு வச்சுருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே விதை போட்டு அது செடியாகி அது பூ வச்சு காய் வைக்கிறதுங்கிறது ஒரு குழந்தை வளர்கிற மாதிரி தான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கொத்தரங்கால பூ வச்சுருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் காய் வச்சுட்டு குச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காற்றுல ஆடுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு லஞ்ச் பசங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை பார்க்கணும். இதில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தோம்ல. துளசி இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பூச்சி வைக்குது. அதுக்கு லெமன் ஜூஸ் இருக்குல்ல, நல்லா தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டோன்னா கொஞ்சம் பூச்சிகள்லாம் போகும். அந்த கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அப்பப்போ நம்ம செடியையும் கவனிக்கணும். இல்லைன்னா அது அதுவுமே சரி வராது. மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை தான். எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு மதியானத்துக்கு மேலே இது ஒரு 3 மணிக்கு மேலே நான் எடுத்தேன். மண்டே அன்னைக்கு மகம்னு சொல்லிட்டு மாசி மகம் இல்லாதனால ஃபுல்லாக வீடு தொடச்சிட்டு வெளில கழுவி விட்டுருந்தேன். கழுவி விட்டுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் கோலம் வெளில போட்டுட்டேன். விளக்கு தட்டி எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கும் குளிச்சுட்டு ஈவினிங் சும்மா விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு தான். வேறு எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. மாசி மகம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே கழுவி விட்டுட்டு கோலம் போட்டாச்சு. பசங்க வந்ததும் அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த படிக்கட்டு எல்லாமே கோலம் போட்டு விட்டுட்டேன். இப்போ இது முடிச்சுட்டு நான் ஸ்நாக்ஸ் பண்ணணும். ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க வந்துடுவாங்க. அடுத்த வேலை பார்க்கணும். என்னென்னா வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. ஒன்றுமே இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன்.
சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது விட்டமின் ஏ ரொம்ப 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 நல்லது. ஆனாலும் எப்படியாவது சாப்பிட வைக்கணுமேன்னு சொல்லி ஐடியா பண்ணேன். சரி அடை மாதிரி பண்ணால் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுட்டேன். என்னென்ன மிக்சியில் போட்டு அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், அதை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதை போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த காரம் அந்த கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். கிழங்கு வகை நம்ம எது செஞ்சாலும் பெருங்காயம் சேர்த்துக்கணும், கேஸ் டபுள் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே. இது ஈவினிங் டைம் வேறு, பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லது. இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மிளகா, அந்த இஞ்சி, சோம்பு, சீரகம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டோன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அதனால் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ உள்ள சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவும் இனிப்பு இல்லைங்க, அப்போல்லாம் நல்ல இனிப்பாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்றப்பெல்லாம் ரொம்பவும் அது இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியல. காய் ரொம்ப குச்சி குச்சியாக இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இருக்க மாட்டேங்குது. அதை தோல் சீவிட்டு திருவுறதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மரவள்ளி கிழங்கு கூட சீவலாம் போல் இருக்குது. அதனால் இந்த கிழங்கு தான் இப்போ கிடச்சிது. மரவள்ளி கிழங்குமே இப்போ கொஞ்சம் சீசன் தான் வருது. இந்த கிழங்கு எங்கே பார்த்தாலும் இதான் கிடைக்குது. நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு ரெண்டுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலை, நல்லா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அடை மாவு போடுவோம்ல அந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் வைக்க வேண்டியது தான். மரவள்ளி கிழங்கு சிப்ஸும் பசங்களுக்கு பிடிக்கும், அது இன்னொரு நாள் வாங்கி சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம். இது அடை பார்த்திங்கன்னா பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. அந்த அடையும் பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம எதுவுமே அடிக்கடி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பிட பழகி விட்டால் தான் இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பழக விடாமல் இருந்தால் தான் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ சின்ன பிள்ளை இருக்கும் போதெல்லாம் செஞ்சது. இப்போவெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. கிழங்கு அவிச்சு சாப்பிட்றது, மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு சாப்பிட்றது, சோளம், வேர்க்கடலை அவிச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் அப்போ நமக்கு ரெகுலரான ஸ்நாக்ஸு. இப்போல்லாம் இதெல்லாம் அவங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதாவது க்ரன்ச்சியாக இருக்கிறது மாதிரி சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அப்புறம் என்ன இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான் அவங்களுக்கு பிடிக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்ப்ரே எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அடை போடுறதுக்கு, தோசை போடுறதுக்கெல்லாம் அழகாக வந்து எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதில் வந்து இந்த மாவை வச்சு நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். நல்லா வேக வைக்கணும். நம்ம தோசை மாதிரி இருக்கக்கூடாது. கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நான் வந்து கொடுத்து பழகுவேங்க. பணியாரமாக இருக்கட்டும், கொழுக்கட்டையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சுழியமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பாட்டில் வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. மேலையும் கீழே சிந்து நம்ம ஸ்பூனால் எடுத்து போடும்போது மேலையும் கீழே நான் சிந்தும் ஸ்டவ் அதை சுற்றி, அப்புறம் தெறிக்கும், ஃபுல்லாக தொடச்சிட்ருக்கணும். எப்படின்னாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிறது கடுப்பாக இருக்கும். ஆனால் இது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அடை நல்லா வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்து அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்க வந்ததும் சாப்பிட கொடுக்க வேண்டியது தான். சும்மா கம்மியாக தான் இருந்துச்சு கிழங்கு, ஒரு 4-5 கிழங்கு தான் இருக்கும். போதும். அடை வந்து அதிகமாகவும் சாப்பிட முடியாதுல்ல, சின்ன பசங்க தானே. பெரியவங்கன்னா 2 சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க 1 அவ்வளோதான். 1 வர மாதிரி, அவங்க அப்பாவுக்கு ஒரு 1 வர மாதிரி கம்மியாக தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். சப்போஸ் அவங்களுக்கு சாப்பிட்றாங்களா என்ன தெரியலேன்னு சொல்லி, ஏன்னா பருப்பு அடை தான், நான் பருப்பு அரிசி சேர்த்த அடை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம சக்கரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி நான் செஞ்சது கிடையாது. நான் அன்றைக்கி அவிச்சு கொடுத்தேன், சாப்பிடவே இல்லை. நான் தான்
சாப்பிட்டேன். அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சக்கரவள்ளி கிழங்கு சீசன் இது வந்து நல்ல சத்தானது உடம்புக்கு, எப்படியாவது நம்ம கொடுத்தாகணுமேன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அந்தந்த சீசனில் சில காய்கறிகளாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், அந்தந்த சீசனில் வர்றதை அந்தந்த சீசனுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணுங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது அது. அந்த சத்து அந்த சீசனில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி பிஞ்சு வந்துடும், அதுவுமே ரொம்ப நல்லது, நீர் சத்து உள்ளது. அதனால் என்னென்ன சீசனுக்கு என்னென்ன கிடைக்குமோ கண்டிப்பாக பசங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த சீசனில் இது கிடைக்குதுன்ற ஒரு நாலேஜும் அவங்களுக்கு வரும். இந்தந்த சீசனில் இந்த காய் பழம் கிடைக்குன்னு தேங்காய் சட்னியும் அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி தாளிக்க வேண்டியது தான். பசங்களும் வர டைம் ஆகிடுச்சி, கரெக்டாக நான் முடிக்கவும் பசங்க வரவும் கரெக்டாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெறும் கடுகு கருவேப்பிலை தான். இங்கே பாருங்கள், மூக்கில் வேர்த்துரும் பாப்பாவுக்கு. நேராக பேக்கையும் கழட்டலை, பாட்டிலையும் கழட்டலை. என்ன செய்கிறீங்க ஸ்நாக்ஸு நேராக உள்ளதான் ஒரு பாப்பா. எனக்கு அங்கேயே ஸ்மெல் அடிச்சிருச்சு. ரோட்டில் வரும்போதே ஸ்மெல் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நீங்கள் என்னவோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததும் பேசுவாங்க, ஸ்கூலில் என்ன நடந்தது ஏது நடந்தது, மூச்சு விடாமல் யாரோடதை கேட்குறதுனே எனக்கு தெரியாது. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, நீ சும்மாரு நான் சொல்லிக்கிறேன், நீ சும்மாரு நான் சொல்லிக்கிறேன்ட்டு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நம்மளும் கண்டிப்பாக கேட்கணும். அப்போ தான் எந்த விஷயமும் நம்மள்கிட்ட மறைக்காமல் ஸ்கூலில் நடக்கிறது அத்தனையும் அவங்க சொல்கிற அவங்களுக்கு ஒரு பழக்கம் வரும். எதையுமே மறைக்காமல் சொல்லணும் அப்படிங்கிற பழக்கம் வரும். நானும் அப்படி தான் சொல்லுவேன், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் சொன்னால் அம்மாவுக்கு திட்டுவாங்க, இந்த விஷயம் சொன்னால் பிடிக்காது, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. என்ன ஷேர் பண்ணனாலும் என்கிட்ட சொல்லிடணுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட நடக்கிறது போகிறது, மேம் சொல்கிறது எல்லா கதையும் சொல்லுவாங்க. அதனால் நானும் வந்ததும் கொஞ்சம் நேரம் அவங்களோட உட்காந்து கதை என்ன வேலையாக இருந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறது. அப்புறம் செஞ்சுட்டேன். வந்து எப்பயும் செய்கிற இடம் தான் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், தெரியவே இல்லைம்மா நல்லாயிருக்கு, நாங்கள் வந்து பருப்படை நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கிழங்கு வந்து நீட்டாக தானே இருக்கும், இது எப்படி நீங்கள் மாவாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடாக கொடுத்ததும் தேங்காய் சட்னியோட அருமையாக சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வேலை தாங்க, ஆனால் அந்த வேலையை பார்த்தா முடியாது. பசங்களுக்கு ஹெல்த்தியானதை செஞ்சு கொடுக்குறது நம்மளோட கடமை. அதனால் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது தான் நமக்கு வந்து முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம வந்து செய்யணும் தான். எனக்கு நிறைய இதில் பாத்திரம் சேர்ந்துடும் பாருங்களேன். ஈவினிங் ஒரு பாத்திரம் சேர்ந்துடும், அவங்க டிஃபன் பாக்ஸு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் சேர்ந்துடும். வேலை தான் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து விளக்கேற்ற வந்தாச்சு. பசங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் விளக்கேற்றிட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டுறலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவை இவ்வளோதாங்க நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வியூஸ் நிறைய போகுது, ஆனால் வந்து கமெண்ட்ஸ் தான் பண்ண மாட்டேறீங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.